ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களில் எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா தேஜஸ்வினி நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது மாறன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பிளோ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான சன்நெக்ஸ்ட் மற்றும் ஓவர்சீஸ் தள சிம்பிளிசத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தண்டகாரண்யம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, அட்டகத்தி தினேஷ், கலையரசன், சரண்யா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஆதியன் ஆதிரி. அவங்க தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான ஐஎன்எல்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளிசத் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பல்டி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஷான் நிகம் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா பிரீத்தி எஸ்ராய் நடிச்சிருக்காங்க. சாந்தனு பாக்யராஜ் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது உன்னி சிவலிங்கம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31 காந்தாரா திரைப்படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறனால இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 4 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா டீசல். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா துல்யா ரவி நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சண்முகம் முத்துசாமி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்எல்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னுமே பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓவர்சீஸ் ஓடிடி கிளைம் பண்ணிங்கன்னா 10 கோட்டா மற்றும் சிம்பிளிசத் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.